வணக்கம் மக்களே, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிறகடிக்க ஆசை தான். மீனா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் வந்து இந்தமாரி முத்துவுக்கு வந்து ஆபத்து வரப்போகுது, அதனால் நீ பார்த்து ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுவோம் புருஷனை, நீ செய்ய போகிற நல்லது தான் உன்னுடைய புருஷனை உயிரை காப்பாற்ற போகுது அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. உடனே மீனாக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாயிடுது. அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டு முத்துக்கு வந்து நிறைய கயிறு சாமி கயிறுலாம் வந்து கட்டி விடுறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து விஜயா வராங்க. முத்து மேலே தலகாணி அடிக்கிறதுக்கு தலகாணியை தூக்கி அடிக்கிறதுக்கு பதிலாக விஜயா மேலே வந்து நம்ம மீனா வந்து தலகாணியை தூக்கி அடிச்சிடுறாங்க. உடனே வந்து என்னடி என்னை அடிக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த போல இருக்கு, இன்றைக்கி அடிச்சிட்டல என்ன நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வித்யா கால் பண்ணுறாங்க மீனாவுக்கு. நீங்கள் வரீங்களா கொஞ்சம் மீனா, நான் அந்த வீடு நம்ம அன்றைக்கி பார்க்க போயிருந்தோம், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மீனா போகிறாங்க. அதேமாரி முத்துவுக்கு கால் பண்ணுறாரு அந்த முருகனும் கால் பண்ணதுனால முத்துவும் வராரு. அந்த நேரம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த கதிர் வந்துடுறான். அதாவது மனோஜ் கிட்ட வந்து 30 லட்ச ரூபா வாங்கிட்டு போனாலும் அந்த கதிர் அங்கே வந்துடுறாரு. அதை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு முத்துக்கு யாருன்னு தெரியல, ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெகக்னைஸ் பண்ணிடுறாரு. நீ முத்து, நீ வந்து அந்த கதிர் தானே, உன்னை தானே ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி செம்மையாக அடின்னு அடிச்சிடுறாரு. மீனா வந்து பார்த்திங்கன்னா ஏங்க விடாதீங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து முருகன் வந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவன் எங்கள் அண்ணனுக்கு வீடு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டான்டா, இப்போ உன்னை ஏமாத்துறதுக்கு பார்த்துருக்காண்டா, நல்ல வேலை நான் வந்தேன், இல்லைனா என்ன ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து வித்யாவும் முருகனும் வந்து இருங்க நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அப்புறமா அந்த கதிரை வந்து முத்து வந்து பிடிச்சி வச்சுருக்காரு. அப்புறம் போலீஸ் வந்தோடனே வந்து போலீஸில் ஒப்படைச்சிடுறாங்க. அந்த காசு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த காசு இல்லை, இப்போ எதுக்கு என்னால் தர முடியாது, அதெல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரை சொல்கிறாங்க. உடனே மனோஜ் ரோஹினி எல்லாரையுமே வந்து ஸ்டேஷன் வர சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து காசு வந்த உடனே நீங்கள் வந்து முத்துக்கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரும் சொல்லிடுறாங்க. ஏன் முத்துக்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாங்க. ஆமாம், ஏன்னா வந்து அது அவங்களுக்கு சேர வேண்டிய காசுன்னு தான் சொல்லியிருக்காங்க முத்து, அப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. உடனே ரோஹினியும் மனோஜும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க முத்துவும் மீனாவையும். அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்து இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் காசை முதல்ல ஒப்படைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.